ஹாய், வீட்டிலே சிம்பிளாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு கம்மியாக தான் சேர்த்திக்கணும். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி நான் 4 எடுத்திருக்கேன். அது கூடவே 6 முந்திரி எடுத்துக்கலாம். அது நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த வாட்டி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்ல, தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பண்ணல 1 ஸ்பூன் பட்டர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தி நல்லா வணங்கின வாட்டி கரம் மசாலா, மிளகாய் தூள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நல்லா கொஞ்சம் திக்காகும். ஸோ அந்த டைமில் நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்ச வாட்டி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே சூப்பராக ரெடி ஆயிரும். இது ஃபுல்கா, நான், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.